வெல்கம் டு டெக் பவர் சொல்யூஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்சர் 4x1 சர்க்கியூட்டை எப்படி 2x1லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ 4x1 2x1லேருந்து டிரைவ் பண்ணோம்னா மொத்தம் எனக்கு 3 2:1 மல்டிப்ளெக்சர் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட டிசைன் பார்த்துடலாம். ஸோ இந்த டிசைனில் மொத்தம் எனக்கு 4 இன்புட் தேவைப்படும். 4x1ன்றதால எனக்கு 0 1 2 3ன்னு மொத்தம் 4 இன்புட்ஸ் தேவைப்படுது. எனக்கு அவுட்புட் ஒரே ஒரு அவுட்புட் தான் அவுட்ன்றது. ஸோ எனக்கு மொத்தம் 3 மல்டிப்ளெக்சர் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஸோ 3 மல்டிப்ளெக்சர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 4x1 இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ 4x1 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா செலக்ட் லைன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? ஸோ செலக்ட் லைன்ஸ் 2 இருக்கணும். ஸோ 0 and 1. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற 2 மக்ஸ்க்கும் நான் S1 போட்டுடுறேன். ஸோ இது எனக்கு காமன் செலக்ட் லைனாக வந்துடும். ஸோ செகண்ட் ஒன்றுக்கு எனக்கு S0ன்றது தனியாக வரப்போகுது. ஸோ 2 செலக்ட் லைன் இருக்குது, 4 இன்புட்ஸ் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. இது எப்படி நம்ம கோடிங்கில் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ Xilinx விவோட ஓப்பன் பண்ணிக்கோங்க. Xilinx விவோட ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு மொத்தம் 3 ஃபைல்ஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒன்று மல்டிப்ளெக்சர் 2x1, அதுக்கு அடுத்து மல்டிப்ளெக்சர் 4x1. இந்த 2x1 எடுத்து நான் அந்த 4x1ல இன்க்ளூட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக எனக்கு இது டெஸ்ட் பெஞ்ச் வேண்டும். ஃபஸ்ட்டு நான் 2x1 யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கேயே 2x1 போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம், அதுலேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சேம் மாடியூல் தான், அதே கண்டிஷன்ஸ் தான். ஸோ 2x1 என்ன, எனக்கு 2 இன்புட் இருக்க போது, ஒரே ஒரு அவுட்புட் வரப்போகுது. ஸோ அந்த ஒரே ஒரு அவுட்புட் பேஸ்ட் செலக்ட் லைன். ஸோ செலக்ட் லைன் 0வாக இருக்கும்போது y என்ற அவுட்புட் ஏவா கன்வெர்ட் ஆகும். அதே 1 b-ஆ இருக்கும்போது, அதாவது செலக்ட் லைன் 1ஆ இருக்கும்போது எனக்கு y b-ஆ இருக்க போகுது. ஸோ இவ்வளோ தான் கண்டிஷன். இதை நான் கொடுத்துட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு 4x1க்கு போயிடுறேன். ஸோ டைம் ஸ்கேல் 1 நானோசெகண்டில் வச்சுருக்கேன். இன்க்ளூட் பண்ண போகிறேன் எதன்னா mux 2x1. ஸோ இன்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடியூல் யூஸ் பண்ண போகிறோம், mux 4x1. ஸோ இந்த mux 4x1ல மொத்தம் எனக்கு எத்தனை செலக்ட் லைன் இருக்க போகுது? 2 செலக்ட் லைன் இருக்க போகுது. அதே மாதிரி 4 இன்புட் இருக்க போகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 இன்புட்ஸ் அண்ட் 2 செலக்ட் லைன், ஒரே ஒரு அவுட்புட். ஸோ இதுதான் நமக்கான 4x1 கண்டிஷன். கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. நம்ம அடுத்து கீழே எப்படி 3 2x1 யூஸ் பண்ணி 4x1 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஏபின்றது இன்புட்ஸ், செலக்ட் லைன்ன்றது நான் செலக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு கமாண்டு, அடுத்து y அவுட்புட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இங்கே இன்புட்ஸை என்னென்ன தரப்போகிறோன்றது பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டிஷன் போட்ட மாதிரி தான் I0 I1 I2 I3 இதெல்லாம் ஒரு கண்டிஷன். ஸோ I0 I1 I2 அண்ட் I3ன்றது 2 மக்ஸோட இன்புட் வேல்யூஸ். ஸோ இதிலிருந்து வர அவுட்புட்டு தான் எனக்கு நெக்ஸ்ட் மக்ஸ்க்கு நான் இன்புட்டாக தருவேன். இதிலிருந்து வர y1 அண்ட் y2 தான் நான் நெக்ஸ்ட் மக்ஸ் கூட இன்புட்டாக தருவேன், y1 அண்ட் y2. இந்த ஒய்எஸை நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன். ஒய்எஸ்னா நார்மலாக நம்மளோட இன்புட்ஸை தான் சொல்லுவோம். ஸோ இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் 2 மக்ஸ்க்கு செலக்ட் லைன்ஸ் 0 போட்டிருக்கோம். ஸோ செகண்ட் ஒன்னுக்கு செலக்ட் லைன்ஸ் 1ன்றது யூஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு லாஸ்ட் இன்புட் y. இந்த y யூஸ் பண்ண பிறகு நமக்கு மாடியூல் கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ அப்படியே மக்ஸ் டெஸ்ட் பெஞ்சுக்கு போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பெஞ்ச் நீங்கள் ஆல்ரெடி மக்ஸ் 4x1ல பார்த்துருப்பீங்க. ஸோ அது டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இது ஹைராக்கியல் மாடியூல் இன்னொரு மாடியூலுக்கு கன்வெர்ட் ஆகிறத ஹைராக்கியல் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே ரெஜிஸ்டர்ஸ் ஒய்எஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்புட் எனக்கு மொத்தம் 4 இன்புட்டு, 2 செலக்ட் லைன்ஸு, ஒரே ஒரு அவுட்புட். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ண பிறகு ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் தெரியும். DUT அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ நம்ம யூஸ்வலாகவே UUT தானே யூஸ் பண்ணுவோம். இது என்ன DUTன்னு பார்த்தீங்கன்னா, UUTனா அந்த பர்டிகுலர் யூனிட் அண்டர் டெஸ்ட். நான் இப்போ பண்ண போகிறது DUT. ஸோ த கம்ப்ளீட் டிசைன் அண்டர் டெஸ்ட். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிசைன் அண்டர் டெஸ்ட் யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட் டிசைனை உங்களுக்கு வெரிஃபை ஆக போகுது. நான் ஐக்கு ஐஏ கொடுக்குறேன், செலக்ட் லைன்ஸுக்கு நார்மலாக, ஒய்க்கும் நார்மலாக அதே கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் வரப்போகிறது இல்லை. ஸோ டெஸ்ட் பெஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆன் 4x1 தான். அந்த என்ன இன்புட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதோட இன்புட்ஸ்க்கு நம்ம வேல்யூஸ் மட்டும் தான் லோட் பண்ணுறோம், அதை மட்டும் தான் டம்ப் பண்ண போகிறோம். ஸோ 2x1க்கு எங்கள் இடத்துல வேலை கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நான் இந்த இடத்துல 0 1 1 1 பண்றேன். 8421 ரூல் நீங்க தெரிஞ்சிருந்து இல்ல யூஸ் பண்றீங்கன்னா 4
2 1 இதை கால்குலேட் பண்ணும்போது நம்ம வந்து பைனரி வேல்யூவில் 7 டிஜிட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ 7 கொடுத்துட்டு இதுக்கான செலக்ட் லைன்ஸை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். 0 கொடுத்தா என்ன ஆகும், 0 1 கொடுத்தா என்ன ஆகும், 1 0 கொடுத்தா என்ன ஆகும், 1 1 கொடுத்தா என்ன ஆகும். ஸோ இப்படி ஒன்னொன்னா செக் பண்ணுறோம். ஸோ செக் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ நேவிகேட்டரில் ரன் சிமுலேஷன், ரன் பிஹேவியரல் சிமுலேஷன் கொடுத்த பிறகு அன்டைட்டில் விண்டோவில் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் செலக்ட் லைன்ஸ் 3 இருக்கா. ஸோ இன்புட் வந்து I 3:0 போட்டிருக்கோம். ஸோ 3:0 அப்போ எனக்கு வந்து 4 இன்புட்ஸ் வேணும், 2 செலக்ட் லைன்ஸ், ஒரே ஒரு அவுட்புட். ஸோ இந்த 3:0 4 2 1 சொன்னா, ஸோ 4 2 1 என்ன 7, 4 + 2 + 1, ஸோ 7 எனக்கு இங்கே வேல்யூ வந்துருச்சு. ஸோ அதுக்கான அவுட்புட்ஸ் இங்கே தெரியுது எனக்கு. ஸோ இவ்வளோ தான் இதுக்கான வேவ் ஃபார்ம். நெக்ஸ்ட் நம்ம RTL அனாலிசிஸ்க்கு போவோம். ஓப்பன் எலாபரேட் டிசைன் பார்த்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்த சர்க்கியூட் உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். ஸோ எனக்கு 2 செலக்ட் லைன் தேவைப்படுது. ஒரு செலக்ட் லைன் இங்கே SCLன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே SCL, இங்கே ஒரு SCL, இங்கே ஒரு SCL, மொத்தம் இங்கே வந்து ரெண்டும் காமனாக இங்கே இருக்கு. ஸோ தேர்ட் ஒன் வந்து எனக்கு இங்கே போயிடுது. ஸோ இந்த இடத்துல மொத்தம் 4 இன்புட்ஸ் ஏபின்னு. ஸோ இதோட இன்புட்ஸ் தான் Y தான். இந்த இடத்துல எனக்கு ஏபின்ற அடுத்த இன்புட்டாக வருது. ஸோ இங்கிருந்து லாஸ்ட் Y இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் என்னோட மேஜர் அவுட்புட். இதை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக நமக்கு பெரிய சர்க்கியூட்னா இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகி வந்துடும். நான் இதை இப்போ ஜூம் பண்ணி பார்த்தேன்னா இந்த மாதிரி தெரியும். ஸோ இவ்வளோ தான் இந்த மக்ஸ் ஹைராக்கியல் வெர்ஷன் 4x1 யூசிங் 2x1க்கான எக்ஸ்பிளனேஷன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.